வாசல் கிறிஸ்டியன் அசம்பிளியின் பிள்ளைகளே, இந்த செய்தியை ஆன்லைன் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை இந்த மாதத்தில் தெரிவித்துக் கொள்ளும்படி கர்த்தர் நேரம் பாராட்டின மேலான கிருபைகளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், தோற்றுகிறோம். இந்த வெளிநாண்டுவரே அந்த வார்த்தை நீரைக்கு கொடுத்த வார்த்தை ஆண்டுவரே எங்களுக்கு குறித்ததை நிறைவேற்றி முடித்தேன். வசனத்தின் பேர் பேச கற்றுங்களுக்கு இருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால் அல்லேலூயா. எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க இந்த வாக்கு தத்தத்தை நினைத்து. எனக்கு குறித்ததை அவர் செய்து நிறைவேற்றி முடிப்பார். அல்லேலூயா. இப்ப நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வந்து, என்ன எனக்கு குறிச்சிருக்கார் எனக்கு தெரியலையே, என்னை பற்றி என்ன திட்டம் எனக்கு தெரியலையே, ஆனா எனக்கு குறித்ததை நிறைவேற்றி கொடுக்க சொல்லி அவருடைய வாக்கு தத்தத்தை எனக்கு கொடுத்திருக்கார், ஆனா எதை எனக்கு குறித்திருக்கார் என்பதை எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு என்ன வரும் ஒரு சந்தேகம் இல்லையா? அப்படித்தான் உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? என்ன செய்ய போறாங்க தெரியலையே, தலையில என்ன எழுதியிருக்காரு நடக்க போகுது, இதெல்லாம் என்ன செய்வோம்? நம்முடைய அங்கலாய்ப்புனால் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை இல்லையா? பைபிள்ல ஒரு நல்ல வசனம் இருக்கு இல்லையா? பசி எடுத்துன்னு சொல்லி தகப்பன் இடத்துல ஒரு மகன் போய் அப்பத்தை கொடுங்கன்னு கேட்டா, அந்த அப்பத்துக்கு பதிலாக தகப்பன் கல்லை கொடுப்பானா இல்ல பாம்பை கொடுப்பானான்னு சொல்லி ஒரு நல்ல வசனம் இருக்கு. உலக பிரகாரமான ஒரு தகப்பன் உங்களுக்கு இந்த மாதிரி கெடுதலை செய்யாதபடி நன்மையை செய்ய நினைக்கும் போது, நம்முடைய பரம பிதா, நம்மை படைத்தவர், நம்மை சிருஷ்டித்தவர், நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நினைக்கிற தேவன் நம்ம மேல வைத்திருக்கிற நினைவுகள், நமக்கு கொடுக்கப்பட்ட காரியங்கள் நிச்சயமாக அவருடைய ஆசீர்வாதத்துக்குள்ள, அவருடைய நன்மைக்குள்ள நிச்சயமாக இருக்கும் என்பதுல எந்தவித சந்தேகமும் நமக்கு இருக்கவே கூடாது. கைகளை உயர்த்தி ராமன் சொல்றீங்களா? சந்தேகம் இருக்கா? சூழ்நிலைகள் எப்படி வேணா இருக்கலாம், சூழ்நிலைகள் எப்படி வேணா இருக்கலாம் இல்லையா? நிறைய பேர் உட்கார்ந்துருக்கிற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நம்ம பாருங்க என்னைக்கோ போய் சேர்ந்துக்க வேண்டியது, இந்த ஒருத்தர் உயிரோடு இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை இல்லை. பிசாசு சொன்னா இந்த ஃபேன்ல தூக்கி போட்டு செத்து போயிடு, நீ எதுக்கு வாழ்ற இப்படியெல்லாம் அந்த அம்மாவுக்கு பிசாசு சொல்லி வியாதியை கொடுத்து, கஷ்டத்தை கொடுத்து, பாடுகளை கொடுத்து, பெற்ற பிள்ளைகளும் சமாதானம் இல்லை, இதெல்லாம் கொடுத்திருந்தாலும் இன்னைக்கு அவங்க உயிரோடு இருக்கிறாங்க. என்ன காரியம்? என்ன காரியம் அப்படின்னு பார்த்தா, அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியம், அவங்களுக்கு குறித்த காரியம் இன்னும் நிறைவேறல. அது நிறைவேறும் வரைக்கும் என்ன செய்வாராம்? கர்த்தர் நடத்துவார். சூழ்நிலைகள், கடலில் அலைகள் அடிக்கலாம், மழை பெய்யலாம், இடி பெய்யலாம், என்ன நடந்தால் எது நடந்தாலும் நமக்கு குறித்ததை யாரும் தடை செய்ய முடியாது. அல்லேலூயா. இப்ப எனக்கு என்ன குறிச்சிருக்கு, எப்படி அறிந்து கொள்ள முடியும் எனக்கு என்ன குறித்திருக்கு? இதுக்குதான் உங்களை பைபிளை நல்லா படிங்க நாங்க சொல்றோம். வேதத்தை, வேத வார்த்தைகளை நல்ல கவனமா நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு குறித்தது, உங்களை குறித்தான காரியங்களை தேவன் அந்த வார்த்தைகள் மூலமாக அதை வெளிப்படுத்தி கொடுப்பது உங்களுக்கு புரியும் இல்லையா? எத்தனை பேர் அதை புரிஞ்சிருக்கீங்க சரியா? நீங்க புரிஞ்சிருக்கீங்க. ஏன்னா நம்ம சபை, நம்ம பிள்ளைகள் நல்ல பைபிளை வாசிக்கிறவங்க, வேதத்தை தியானிக்கிறவங்க, வசனத்தை எப்படி படிக்கணும்னு சொல்லி நாங்க உங்களுக்கு அருமையாக கற்றுக் கொடுத்திருக்கிறோம். அதன்படி நீங்க செயல்படுறதுனால இந்த வார்த்தைகள் உங்களுக்கு என்ன செய்து உங்களை நடத்தக்கூடிய வார்த்தைகளாக தீங்கு வரும்போது, சங்கீதம் 91 ஒரு நல்ல வசனம் இருக்கு இல்லையா? ஒரு பக்கத்தில் 1000 அது உன்னை அணுக முடியாது. ஏன் அப்படின்னா, நமக்கு ஆண்டவர் குறித்த ஒரு காரியத்தை அவர் நிறைவேற்றி வர முடிக்கும். சாத்ராக் மேஷாவை தூக்கி அக்னியில போட்டாங்க. ஏன் போட்டாங்க? அவங்களுக்காக குறித்த ஒரு காரியம் என்ன இருக்கு? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மூலமாக தேவனுடைய நாம மகிமைப்படணும். அந்த பாபிலோன்ல இருக்க ஜனங்கள் எல்லாம் இயேசுதான் தேவன் என்பதை அறியணும். அந்த ராஜா மனம் திரும்பணும். அல்லேலூயா. ராஜா மனம் திரும்பணும். அதுக்காக அவங்களுக்கு குறிக்கப்பட்ட அந்த காரியம். தானியேல் நல்ல மனுஷன்,
இல்லையா? பொறாமை கொண்டவங்களாம் என்ன செய்தாங்க? இவனை பிடிச்சி சிங்கத்தின் கவியில போடுவோம் அப்படின்னு சொல்லி சிங்கத்தின் கவியில தூக்கி போட்டாங்க. ராஜாவுக்கு இஷ்டமே இல்லை. ராஜா தானியேலை ரொம்ப நேசிச்சார். சிங்க கவியில போடுறது அவருக்கு மனமே இல்லை. ஆனா அவர் போட்ட அந்த தாக்கியது, அந்த சட்டத்தின்படி தானியேலை சிங்கத்தின் கவியில போட்டாங்க. அவருக்கு குறிக்கப்பட்ட அந்த காரியம். ஆனா தேவன் என்ன செய்தாரு? தானியேல் மூலமாக என் நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன். ராஜா மனம் திரும்பது மாத்திரமல்ல, எதிரிகள் அத்தனை பேரும் அழியணும். ஆமென். சொல்லுங்களேன் வாயத்திற்கு. எதிரிகள் அத்தனை பேர் அழியணும். சொல்லுங்க வாயத்தான் சொல்லுங்க. எதிரிகள் அத்தனை பேரும் அழியணும். எதிரிகள் அத்தனை பேர் அழியணும். எதிரிகள் அத்தனை பேர் அழியணும். இதுக்காக சிங்க கவியில போடப்பட்ட தானியேலுக்கு செய்தார். குறித்ததை தேவன் நிறைவேற்றி நடத்தினாரு. சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டு அருமையா ஒரு தண்ட பில்லவா மெத்தையாரு செய்தாரு. சிங்கத்தை மாற்றினாரு. இரவு முழுவதும் தானியேல் செய்தான். சிங்கத்தின் மேல படுத்து சுகமா நித்திரை செய்தான் சொல்லிட்டான். அப்போ நமக்கு குறித்தது என்ன அப்படின்னு பார்க்கும்போது என்னாகும்? ஒரு நல்ல வசனம் இருக்கு. 24 வசனத்தை வாசி பார்க்கலாம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அப்போ தேவனுக்கு பிரியமானது என்ன? தேவனுக்கு பிரியமானது என்ன? நம்மை ஆசீர்வதிப்பது தேவனுக்கு பிரியம். நம்மை துன்பப்படுத்துவது அல்ல, நம்மை துயரப்படுத்துவது அல்ல, நம்மை சத்துருடைய கருத்துல ஒப்பு கொடுப்பது அல்ல. கர்த்தர் நம்ம மேல வைத்திருக்கிற அன்பு நம்மை ஆசீர்வதிக்கும்படி அவருக்கு பிரியம். அப்படின்னா எனக்கு குறித்தது என்ன? எனக்கு குறித்தது அறிவிட்டீங்களா? இப்போ எனக்கு குறித்தது என்ன? கர்த்தருடைய ஆசீர்வாதம். தேவனை ஆசீர்வதிப்பதுதான் என்னை குறித்ததான ஒரு காரியம். ஆமாவா இல்லையா? உங்ககிட்ட சொன்னா தப்பா போச்சு போல. கையே வைக்க மாட்டீங்க. சொல்ல மாட்டீங்க. எவ்வளவு சத்தியமான வசனத்தை ஆண்டவர் இன்னைக்கு போதிட்டு இருக்கிறார் இல்லையா? எனக்கு குறித்தது இந்த நெகட்டிவ் திங்கிங்ஸ் வரும்போது என்ன? ஆண்டவரே என்னை கைவிட்டு விட்டீரா? ஆண்டவரே என்னை தொலைச்சிட்டீங்களா? இல்லையா? யோனான்னு ஒரு தீர்க்கதரிசி இருந்தான். பைபிள்ல படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கீங்களா? என்ன பண்ணார் யோனா? யோனாவுக்கு ஆண்டவர் ஒண்ணு குறிச்சாரு. என்ன குறிச்சாரு? நீ நினிவேக்கு போனோம், நினிவேல போய் அந்த பாலைவனத்துல படுத்திருக்கணும், வெயில் ஒன்ன தாக்கும், அங்க ஒரு சூறை செடியை நான் உண்டாக்குவேன், அதுக்கு ஒரு பூச்சியை கொடுப்பேன், அதை அரிசி போடும், அந்த இலையெல்லாம் அரிசி மொட்டையாயிடும், நீ வெயில படைபடி காய்வ. இப்பதான் உனக்கு தெரியும் வலது கருத்தும் இடது கைக்கும் வித்தியாசம் இல்லாத தேவ பிள்ளைகளுக்காக நான் பரிதோகப்படுவேன். அல்லேலூயா. அந்த அசரியா நினிவே பட்டணத்தின் மக்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா வந்த அந்த ஜனங்களுக்கு தேவன் பரிதாபப்படுவாரானால் உங்களுக்கும் எனக்கும் அவர் எவ்வளவு தூரம் பரிதாபப்படுவார் என்பதை அறிந்து உணர்ந்து கொண்டீர்களானால் உங்க கையை உயர்த்திப்போம். ஒரு அல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஆண்டவர். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. எவ்வளவு நல்ல தேவன். நம்ம அடிச்சிட்டோமா? நம்ம மடிஞ்சிட்டோமா? நம்ம செத்து போனோமா? இல்லையே, இல்லையே. நம்ம உயிரோடு வைத்திருக்கிறாரே. அப்படின்னா என்ன? எனக்காக வைத்த காரியத்தை இன்னும் அவர் நிறைவேற்றி முடிக்கல, அது நிறைவேற்றி முடிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லையா? எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவை செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்கு குறித்ததை செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவை செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா நமக்கு குறித்தது ஒரு காரியம் இருக்கு. என்ன காரியம்? என்ன காரியம் இல்லையா? பாருங்க, சிமியோன்ங்கிற ஒரு வயசான மனுஷன் பார்த்துட்டே இருக்காரு. ஒரு குறித்த அவருக்கான குறித்த ஒரு காலத்துக்காக என்ன செய்தாரு? அழைத்து போறாரு. டெய்லி வாராரு, டெய்லி வாராரு. எனக்கு குறித்ததை நான் நிறைவேறலையே, எனக்கு குறித்ததை எனக்கு காணவில்லையே அப்படின்னு சொல்லி அங்கலாய்ச்சிட்டு தினம் அழைத்து வந்துட்டே இருக்கேன் இல்லையா? ஒரு நாள் என்ன நடக்குது?
இந்த தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பிரதிஷ்டை பண்ணும்படியாக மரியாதையும் யோசேப்பும் ஆண்டவர் இயேசுவை எங்க கொண்டு வராங்க? தேவனுடைய ஆலயத்தை கொண்டு வராங்க. இப்போ சிமியோன் பார்த்த உடனே என் ரட்சியத்தை என் கண்கள் கண்டதே, என்னை சமாதானத்தோடு போக விடுங்க சொல்லிருக்கிறான். எனக்கு குறித்ததை நிறைவேற்றிவிட்டீர். இன்னைக்கு நீங்க ஆலயத்துக்கு வரீங்களா? யாரை பார்த்து வந்தீங்க? எதை பார்த்து வந்தீங்க? எதை அறிந்து கொள்ளும்படி வந்தீங்க அப்படின்னா நான் சொல்லுவேன், உங்களுக்கு குறித்தது என்ன என்பதை தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறதை நாங்கள் அறிந்து கொள்ள வந்திருக்கிறோம். கைகளை உயர்த்துவராக சத்தமா சத்தமா அல்லேலூயா. அப்ப நம்ம தெரிஞ்சுட்டோம்னா எப்படி இருக்கும்? இல்ல நம்ம தெரிஞ்சுட்டோம்னா எப்படி இருக்கும்? சரி, இந்த வார்த்தை சொன்னது யாரு? இந்த வார்த்தை சொன்னது யாரு? இல்லையா? நம்ம யாரும் இந்த யோக புத்தகத்துக்கு போனான்னு நினைச்சிருவோம், இஷ்டமா படிப்போமா, ஸ்கிப் பண்ணிடுவோம். இல்ல இந்த அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம நல்ல மொபைல் ஏதாவது இன்ட்ரெஸ்டா பார்த்துக்கோ, நடுவில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஓடு அது விரட்டுற மாதிரி நினைச்சுவோம். இந்த யோகு, எஸ்ஏஸ்கியல், இந்த மாதிரி பிரசங்கி, அப்புறம் அந்த உன்னத பாட்டு இதெல்லாம் வரும்போது நினைச்சுவோம். அப்படி ஸ்கிப் பண்ணி போயிடும். சங்கீதத்துக்கு ரொம்ப இஷ்டம், நீதிமொழிகளுக்கு ரொம்ப இஷ்டம், மத்தேயு, மார்க்கு, யோவான், அதுக்கு இஷ்டம். நான் இந்த மாதிரி சப்ஜெக்ட் வரும்போது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இதெல்லாம் என்ன பண்ணுது? கஷ்டம், துன்பம், துயரத்துக்கு. இப்ப இந்த வார்த்தையை யார் சொல்றான்னு பாத்தீங்கன்னா, யார் சொல்றா? துன்பத்தின் மத்தியில, கஷ்டத்தின் மத்தியில என் மனைவி சொல்றாங்க, ஐயா நீ படுகிற பாடம் பார்த்து என்னால சகிக்க முடியல, நீ செத்து போயிரப்பா, நீ செத்து போயிரு, நீ எப்படியாவது செத்து போயிரு சொல்லி நினைக்கிறாங்க. மனைவி போய் கெஞ்சிறாங்க அவங்ககிட்ட, செத்து உயிரை விட்டு. ஆனா ஆண்டவர் யோபு என்ன சொன்னா, இல்ல எனக்கு குறித்ததை, அல்லேலூயா அல்லேலூயா, எனக்கு குறித்ததை செய்து முடிப்பான். அல்லேலூயா. இல்லையா? எனக்கு வியாதி இருக்கலாம், எனக்கு கஷ்டம் இருக்கலாம், நான் எல்லாத்தையும் இழந்து போயிருக்கலாம், என் பிள்ளைகள் இழந்து போயிருக்கலாம், என் சுகத்தை இழந்து போயிருக்கலாம், என் ஆசை இழந்து போயிருக்கலாம், நான் எல்லாவற்றையும் இழந்து போனாலும் எனக்கு குறித்ததை அவர் செய்து முடிப்பார். அல்லேலூயா. அவன் தான் சொல்றான், எனக்கு குறித்ததை அவர் செய்து முடிப்பார். அல்லேலூயா. அப்படியே 2-3 வசனங்களை பார்க்கலாமா? இந்த வார்த்தை அந்த யோபு என்ன சொன்னான்னு பாருங்க. யோபு 5:9 படிங்க சீக்கிரமா. கொஞ்சம் வசனத்தை படிச்சு. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும். என்ன வசனம் பாருங்க, என்னன்னா இந்த வருஷம் சொல்றான். எதுல எல்லாம் இழந்து போன பிள்ளைகள் செத்து போச்சு, சொத்து போச்சு, சுகம் போச்சு, ஆரோக்கியம் போச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சுட்டு இப்போ ஒரு வார்த்தை சொல்றேன் பாருங்க. என்ன சொல்ற? வணிக பாதை ரொம்ப அற்புதமா இருக்குது. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அற்புதங்களையும் அவர் செய்கிறார். அல்லேலூயா. எப்ப செய்யறாரு? எப்ப செய்ய? நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா, எனக்கு குறித்ததை அவர் செய்து முடிக்கும் வரைக்கும் எந்த அலை வந்தால், எந்த புயல் அடிச்சால், ஏது வந்தால், என்ன நடந்தாலும் அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அற்புதங்களையும் செய்ய வல்லமுள்ள தேவன் என்பதை நானே சொல்வேன். கைய வைத்து அல்லேலூயா. என்ன ஒரு வார்த்தை, என்ன சந்தர்ப்பத்துல என்ன வார்த்தை. நம்மளா இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? நம்மளா இருந்த ஒரு தலைவலி, ஒரு காய்ச்சல், ஏதோ ஆண்டவரை, ஏன் ஆண்டவரை இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு பாடுக்கு மேல பாடு, இவ்வளவு உபத்திரத்துக்கு மேல உபத்திரத்தை கொடுக்குறீங்களேன்னு சொல்லி நம்ம அங்கலாயிருக்கோம். ஆனா யோபு என்ன சொல்றான்? ஐயா இத்தனை பாடுகள் இருந்தாலும், இத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் நான் சொல்கிற வார்த்தை என்ன? நீ ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அற்புதங்களை செய்கிற வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நம்ம அப்படிப்பட்ட ஒரு அறிக்கையை செய்யும் போது என்ன செய்வார்? நமக்கு நியமிக்கப்பட்ட காரியங்கள் லகுவாக மாறும். இல்லையா? எப்படி அந்த இறுக்கமான ஒரு சூழ்நிலையை அது லகுவாக்கக்கூடியது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற தேவனுடைய வார்த்தை பிடிச்சுக்கணும். இல்லையா? நம்ம ஆராதிக்கும் போது பாருங்க, வல்லமை அப்படி ஒரு அபிஷேகம் எப்படி இறங்குது. நம்ம அதை பிடிச்சுக்கிட்டோம் வைங்க, இந்த நம்பிக்கையை நம்ம விடுதலை ஆக்கிடுச்சு, நமக்கு சோகம் கொடுத்துருச்சு, நம்ம கட்டுகள் உடஞ்சிருச்சு, நம்முடைய பிசாசின் ஆதிக்கம் நமக்கு விலகிச்சு. ஏன்னா அந்த வல்லமை இறங்கிருச்சு அப்படின்னு சொல்லி அதை நம்ம விசுவாசத்தோடு அதை பெற்றுக்கொள்ளும் போது இல்ல, அது நமக்கு கிரியை செய்யக்கூடியதாக அது இருக்கும். இப்ப எல்லா சூழ்நிலையிலும் நம்முடைய நாவு என்ன செய்யணும்?
எனக்கு குறித்ததை கர்த்தர் செய்து முடிக்கும் வரைக்கும் இது என்ன வந்துச்சு சொல்லுங்களா? சொல்லுங்களேன். எனக்கு குறித்ததை கர்த்தர் செய்து முடிக்கும் அளவும் இந்த சூழ்நிலையின் காரியங்கள் எதுவும் என்னை அசைக்காது. அல்லேலூயா. என்னை எதுவும் செய்ய முடியாது. அவர் குறித்த நாட்கள் வரைக்கும், அவர் குறித்ததை செய்து முடிக்கும் வரைக்கும் இந்த சூழ்நிலைகள் என்னை எதுவும் செய்யவே முடியாது. இதுதான் யோபுடைய ஸ்டேட்மெண்ட். மனைவி சொன்னாங்க, செத்து போப்பா, வேண்டாம், என்னால் உன்னை பார்க்க முடியுது. இன்னும் ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன். யோபு 19 அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கலாம். 19:13. என் சகோதரரை என்னை விட்டு தூரப்படுத்தினார். என் சகோதரர்களை என்னை விட்டு தூரப்படுத்தி. அல்லேலூயா. சகோதரன் யாரு? சகோதரன் யாரு? நமக்கு துன்பத்தின் நேரத்துல, துயரத்தின் நேரத்துல நமக்கு உதவி செய்கிறது தான் சகோதரன். அப்படியே புதிய பாட்டுல வந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, நம்முடைய மூத்த சகோதரன் யாரு? நம்முடைய மூத்த சகோதரன் இயேசு. இப்போ ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்ற யோபு, என்னுடைய சகோதரனை பிதாவே, நீர் என்னுடைய சகோதரனை இயேசுவை என்னை விட்டு தூரப்படுத்தினீங்க. ஆனாலும் நான் என்ன செய்வேன்? நான் உண்மை மறுதளிக்க மாட்டேன். ஆனாலும் என் கண்கள் உம்முடைய முகத்தை பார்த்ததை விட்டு விலகாதுன்னு சொல்லி யோபுடைய ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்க்கணும். இன்னும் பாருங்க, 19, 25, 26, 27 வசனங்களை வாசிங்க. நிறுத்தி நிதானமா அருமையான வசனங்கள். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு. என்ன ஸ்டேட்மெண்ட் ஐயா, என்ன ஸ்டேட்மெண்ட்! கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். கொஞ்சம் சௌகரியம், சங்க பலவீனம், கொஞ்சம் உபத்திரம் வந்துச்சுன்னா நம்ம இது சொல்லுவோம், ஆண்டவர் எங்க போயிட்டு கண்ணு இல்லையா? கண்ணை படைத்தவரே கண்ணு இல்லையா? காதை படைத்தவரே உன் காது இல்லையா? இப்படின்னு நம்ம கேட்போம். ஆனா எவ்வளவோ துன்பத்துல, எவ்வளவு கஷ்டத்துல யோபு சொல்றான், என்ன சொல்றான்? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஸ்டேட்மெண்ட் இதுதான் நமக்கு குறித்த ஒரு காரியம். பரலோகத்துல நம்மை சேர்க்கும் வரைக்கும், அவரோடு நம்மை கொண்டு சேர்க்கும் வரைக்கும், அவருடைய ராஜ்யத்துல நம்மை ஆசாரியர்களாக ராஜாக்களாக மாற்றும் வரைக்கும், அதுதான் நம்ம மேல அவருடைய தீர்மானம். அதுதான் நமக்கு குறித்த காரியங்கள். அந்த குறித்த காரியம் நடைபெறும் வரைக்கும் ஆறுகள் வரலாம், மலைகள் வரலாம், என்ன வந்தா எது வந்தா இல்ல, நல்ல ஒரு வாக்குத்தத்தை கொடுத்தார் ஆண்டுகள். மரியாதை பாதையில என்னை நடத்தி, எனக்கு தெரியாத வழியில என்னை கொண்டு வந்து என் இருளெல்லாம் அழிச்சு மாற்றி, என் கோணலை ஆசிரியை நடத்தி, இது எல்லாவற்றையும் செய்து நீர் என்னை கைவிட மாட்டீங்க. அல்லேலூயா. எந்த சூழ்நிலை எது வந்தாலும் தேவன் நம்மை நியமித்த அந்த ஓட்டத்துல நான் பொறுமையோடு ஓடுமாறு நம்மை அவரை விட்டு விலகவும் மாட்டார், நம்மை கைவிடவும் மாட்டார். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார். கடைசி நாளில் நான் செத்து போவேன் இல்ல, ஸ்டேட்மெண்ட் சொல்றான். கடைசி நாளில் அவர் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு, தோல் முதலானவைகள் அழுகி போனாலும் நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். நான் என் மாம்சத்திலிருந்து என் தேவனை பார்ப்பேன். அவரை நான் பார்ப்பேன். அவரை நான் பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். கண்கள் அவரை காணும். எத்தனை பேருக்கு இன்னைக்கு அந்த விசுவாசம்? எத்தனை பேருக்கு பாருங்க, எண்ணி பாருங்க. உங்க பாஸ்டர் கண்ணு பார்த்து சொல்றது இல்ல, என் கண்கள் அவரை காணும். எனக்கு நியமிக்கப்பட்டது என் கண்கள் பார்க்கும். என் கண்கள் அந்த வார்த்தையின் மேல் நியாயமாயிருக்கும், அது மேல் தீர்மானமாயிருக்கும். அதைத்தான் கர்த்தர் எனக்கு என்ன செய்கிறார்? காண்பித்து கொடுக்கிறார். அந்நிய கண் அல்ல, என் சொந்த கண்களால் நான் அவரை காண்பேன். அல்லேலூயா. இதுதாங்க நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டம். இதுதான் நமக்கு குறிக்கப்பட்ட காரியம். வாசி யோபு 31:24 வாசி பாருங்க. 31:24. சீக்கிரம். நான் பொன்னின் மேல் என் நம்பிக்கையை வைத்து தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று நான் சொன்னதும், என் ஆஸ்தி பெரிதென்றும் என் கைக்கு மிகுதியும் கிடைத்ததென்றும் நான் மகிழ்ந்ததும். பாருங்க, ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றேன்னா, 1ஆம் அதிகாரத்துல வந்தீங்கன்னா யோபு அந்த பிள்ளைகள்லாம் சேர்ந்து ஒவ்வொரு வீட்டுல பார்ட்டி வைக்கிறாங்க. இந்த பார்ட்டி நடக்கும்போது என் பிள்ளைகள் ஏதாவது தப்பு பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி யோபு அங்கலாய் செலுத்திறானா, தேவனுடைய சமூகத்துக்கு போய் அவங்களுக்காக ஜெபம் பண்றான். ஆண்டவரே, என் பிள்ளைகள் சந்தோஷமா இருக்காங்க, மகிழ்ச்சியா இருக்காங்க, ஆனா ஏதாவது தவறு பண்ணிடக்கூடாது என்று சொல்லி நினைச்சாங்களா,
யோபு ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு அருமையான அந்த காரியத்தை அவருடைய வாழ்க்கையில வைத்தவனாயிருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இல்லையா? இன்னொரு வசனம் வாசிங்களேன். அவன் 38:19. யோபு 38:19. வெளிச்சம் வாசமாயிருக்கும் இடத்திற்கு வழி எங்கே? இருள் குடிகொண்டிருக்கும் ஸ்தானம் எங்கே? அதன் எல்லை இன்னதென்று உனக்கு தெரியுமோ? அதன் வீட்டுக்கு போகிற பாதையை அறிந்திருக்கிறாயோ? ஆமென். என்ன சொல்றாரு? வெளிச்சம் எங்க இருக்கு, இருள் எங்கன்னு உனக்கு தெரியுமா? அது வழி தெரியுமா? இப்படி எல்லாம் யோபுடைய அங்கலாய்ப்பை நம்ம பார்க்கணும் இல்லையா? அப்படியே நம்ம 42 கடைசி அதிகாரம் 2வது வசனம் பார்த்தீங்கன்னா அங்க யோபு என்ன சொல்றாரு? சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். இந்த ஒரு வசனம் உங்களுக்கு போதுமா? நம்ம வாழ்க்கை போதுமா இல்லையா? போதுமா இல்லையா? இல்லையா? சொல்லுங்களேன், போதும் சொல்லுங்களேன். வாயில ஒரு வசனம் எனக்கு போதும். தேவரி சகலத்தையும் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன், எல்லாவற்றையும் செய்ய உங்களால முடியும், நான் நம்புறேன் ஆண்டவரே. இப்படி சொன்னா போதும், அவர் சகலத்தையும் நமக்கு நன்மையாக செய்து முடிக்கிற தேவனாய் அவர் நமக்கு இருப்பார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். யோபு 23, 8, 9, 10 வசனங்களை வாசித்து பாருங்க. இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன். இடது புறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலது புறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அல்லேலூயா. இப்பதான் நம்ம பார்க்கணும், என்ன பண்றோம்? ஆண்டவரே, ஏன் வழி இல்லை ஆண்டவரே? ஏன் வழியில போய் நிறைய துன்பத்தையும் கஷ்டத்தையும் நான் பார்த்துட்டேன், ஆனா நான் போகும் பாதையை யார் அறிந்திருக்கிறீங்க? என் தேவன் நீர் அறிந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. வெளியே போகும்போது இந்த ஒரு சின்ன ஜெபம் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்யுமா உங்களுக்கு தெரியுமா? ஒரு சின்ன ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நான் போகிற பாதையெல்லாம் நீங்க அறிந்திருக்கீங்க ஆண்டவரே. வழியில கண்ணி இருக்குது, கண்ணி வெடி இருக்குது, வழியில துஷ்டம் உட்கார்ந்து இருக்கான், வழியில கெச்சிக்கிற சிங்கம் போல என்னை விழுங்கிறதுக்கு சாத்தான் இருக்கிறான். ஆனா நான் போகிற வழி பாதையெல்லாம் என் தேவனை அறிந்திருக்கிற மாத்திரமல்ல, என் கூட இருக்கிறபடினால நீர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. என்னை கடைசி வரைக்கும் எனக்கு நியமித்ததை குறித்ததை நியமித்ததை நிறைவேற்றும் வரைக்கும் என்னோட நினைச்சு நீங்க கூட இருப்பீங்க. யோபுடைய சரித்திரத்தை படிக்கும் போது துன்பம் துயரத்திலே நடந்தாலும் அதுக்கு ஆண்டவர் என்ன குறிச்சிருந்தாரு, என்ன படிச்சுக்கிட்டோம், தேவத்துல என்ன படிச்சுக்கிட்டோம், யோபு சரித்திரத்தில் என்ன படிச்சுட்டோம்? துன்பம் நமக்கு நியமிக்கப்பட்டிருந்தாலும் துயரம் நமக்கு நியமிக்கப்பட்டாலும் யோபுக்கு குறிக்கப்பட்ட காரியம் என்ன? முன்னிலைமையை பார்க்கணும், பின்னிலைமையை ஆசீர்வார், முன்னிலைமையில் இருந்த பார்க்கணும், இரட்டிப்பான நன்மைகளை கர்த்தர் யோபுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. இப்ப நீங்க இப்போ துன்பப்படும் போது, நீங்க துயரப்படும் போது, நீங்க கஷ்டப்படும் போது, கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற காரியம் என்னன்னு அறியும் போது, அந்த இரட்டிப்பான நன்மையை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கார் என்பதை உணர்ந்து கொள்ளும் போது, இந்த பாடுகள், இந்த கஷ்டங்கள், இந்த துயரங்கள் நமக்கு ஒண்ணும் இல்லாம, அல்லேலூயா, ஒண்ணும் இல்லாம போக பண்ணுவார். அல்லேலூயா. எத்தனை பாடுகள், எத்தனை கஷ்டங்களை நம்ம கடந்து வந்துட்டோம். கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இன்னைக்கு தேவனுடைய சமூகத்துல நான் நிற்போமானால் யாருடைய கிருபை? தேவனுடைய கிருபை மாத்திரம். அல்லேலூயா. ஒரு சமூகத்தை மாத்திரம் பார்த்து நம்ம ஜெபிப்போம் இல்லையா? நீங்க வாசிங்க அப்போஸ்தலர் அந்த 9ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரிய பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவிலே ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். யாரு போய் பாக்குறான்னா, ஒரு பெரிய தலைவர்கள்ட்ட போய், சவுலுக்கு நல்ல பழக்கம், சவுளுடைய அந்தஸ்து அவளுக்கு இருந்ததுனால அவன் வைராக்கியம் கொண்ட எதுனால, யூத மார்க்கத்து மேல, தோரா மேல, கிறிஸ்துவ மேல அந்த வைராக்கியம் இல்லை. எப்படியாவது என்னுடைய யூத மதம், அந்த மதத்தின் மேல் உள்ள வைராக்கியம், இந்த மதத்தை மாறி போகக்கூடாது, இயேசுங்கிறவங்களை பிரசங்கிக்கிறாங்க, அங்க போகக்கூடாதுன்னு சொல்லி அவன் யாருக்கு? சவுலுக்கு ஒரு வைராக்கியம். அரசாங்கத்துல போய் நிருபங்களை கேட்டு வாங்கிட்டு செய்யறான். அவன் தன்னுடைய சொந்த வழிகளை அறிந்தவனாக
அவன் தமஸ்குக்கு பரப்புகிறான். நமக்கு நடந்த காரியம் தெரியும். அவன் போற வழியில் என்ன நடக்குது? தேவன் அவனை சந்திக்கிறார், அவனை கீழே விளக்குகிறார், கண்ணை கூழாக்குகிறாரு. நீ ஓ வழியில தகப்பனே, ஓ வழியில நான் நியமித்த பாதையில நீ நடக்கும்படி, நான் உனக்கு குறித்ததை நீ செய்யும்படி எனக்காக நீ வேணும் என்று சொல்லி நினைக்கிறார். சவுலை எடுத்து பவுலாக மாற்றுவதை பார்க்கிறோம். அல்லேலூயா. இப்ப மாறி போன சவுலு பாருங்க எவ்வளவு வைராக்கியமா இருக்குன்னா, எனக்கு குறித்ததை நிறைவேற்று என்ன சொல்லுவான், நான் ஆகாயத்துல வெறுமனையை செலவழிக்க மாட்டேன், பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நான் ஓடுவேன், என் ஓட்டம் ஜெயத்தோட முடியும், என் ஓட்டம் காட்டுல பறக்கிற மாதிரி இல்லை, பரலோகத்தில் போய் நிற்கக்கூடிய என்னுடைய ஓட்டம் சரி. யார் சொல்ற? சவுல் பவுலாக மாற்றமாக சொல்றேன். அப்படின்னா சவுலுக்கு நியமிக்கப்பட்ட காரியம் என்ன? தேவனுடைய ராஜ்யத்தையும் புறஜாதி மக்களுக்கும் நீ வெளிச்சமா இருக்கணும், என்னை சுவிசேஷமா அறிவிக்கணும் சொல்லி தேவன் சவுல் மேல ஒரு திட்டத்தை வைத்தார். சவுல் அந்த திட்டத்துக்கு விரோதமா கிரியை செய்தான். ஆனா தேவன் செய்தார், அவருடைய திட்டத்தை அவன் மேல நிறைவேற்றும்படி செய்வார். நல்ல ஒரு வசனம் இருக்கு, அதை வாசி பார்க்கலாமா? வாசிக்கல. ஆமென். அப்போஸ்தலர் 21:9-14 வசனம் சீக்கிரம் வாசிங்க. தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கன்னியாஸ்திரியாகிய 4 குமாரத்திகள் அவனுக்கு இருந்தார்கள். நாங்கள் அநேக நாள் அங்கே தங்கி இருக்கையில் அகபு என்னும் பேர் கொண்ட ஒரு தீர்க்கதரிசி யூதேயாவிலிருந்து வந்தான். அவன் எங்களிடத்தில் வந்து பவுலினுடைய கச்சையை எடுத்து தன் கைகளையும் கால்களையும் கட்டிக்கொண்டு, இந்த கச்சையை உடையவனை எருசலேமில் உள்ள யூதர் இவ்விதமாய் கட்டி புறஜாதியர் கைகளில் ஒப்பு கொடுப்பார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் என்றான். இவைகளை நாங்கள் கேட்ட பொழுது எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று நாங்களும் அவ்விடத்தாலும் அவனை வேண்டிக் கொண்டோம். அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைத்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கும் ஆயத்தமாக இருக்கிறேன் என்றான். அவன் சம்மதியாதபடியினாலே கர்த்தருடைய சித்தம் ஆகக் கடவுள் என்று என்ன அருமையான ஒரு வசனம் பார்த்தீங்களா? இல்லை, ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரன், அவனுக்கு விரோதமான ஒரு வார்த்தை வருது, எருசலேம்ல உன்னை கொல்ல போறாங்க, அதனால நீ செத்து போனீங்கன்னா ஊழியம் பண்றதுக்கு பெரிய ஆள் இல்லை, அதனால சாகக்கூடாதுன்னு சொல்லி என்ன செய்யறாங்க, எருசலேமுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக பவுலுக்கு குறித்ததை தேவன் செய்து முடிக்க கூடாதுன்னு சொல்லி உலக மனிதனுடைய தீர்க்க தரிசனங்கள் அவங்களை தடை செய்ய பார்க்க. ஆனா பவுல் சொல்றான், நான் ஒரு காலத்துல தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்தேன், ஆனா என்னைக்கு தேவன் என்னை அறிந்து கொண்டாரோ, என் மூலமாக தேவன் எதை நிற்க வேண்டும் என்று விரும்பினாரோ, எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று நான் அறிந்தேனோ, அன்று நாள் முதல் என்னை அவருக்கு முழுசுமாய் ஒப்பு கொடுத்து விட்டேன். அதனால எருசலேமுக்கு அல்ல, எங்க போகவும் நான் ஆயத்தமாய். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். பாருங்க, சித்தத்தை அறிந்து கொண்டு நம்ம மேல இருக்கிற சித்தம் என்ன, நம்ம மேல என்ன வச்சிருக்கிறார் ஆண்டவர்? வெளிப்படுத்தும் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 5, 6 பல நாள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். என்ன சொல்ல, நம்ம மேல அன்பு கூர்ந்து நம்முடைய பிதாவுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளுமாக நிறுத்துகிற இயேசு கிறிஸ்து. அப்படின்னா நம்ம நம்முடைய தீர்மானம் என்னமா இருக்குது, நம்மை குறித்த தீர்மானம் என்னமா இருக்கிறது அப்படின்னா, நம்மை ராஜாக்களும் நம்மை ஆசாரிகளுமாய் அவருடைய பிதாவுக்கு முன்பாக நிறுத்துவது அவருக்கு பிரியம். அவருடைய தீர்மானம். அல்லேலூயா. இதை அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க பைபிளை தூக்கிட்டீங்கன்னா, பைபிள் இப்படி உங்க கையில தூக்கிட்டீங்கன்னா, நான் பிச்சைக்காரன்,
நான் போடு, நான் சாத்தான் பைபிளை காணிக்க வாங்குறது, பைபிள் வச்சு போட்டு எனக்கு ஏதாவது போடுறியா, நான் பசிட்டா. நீ யாரு? இந்த பைபிளை உன் கையில தூக்கிட்டீங்க, நீ யாரு? யாரு? தேவனுடைய சித்தத்தை நீ அறிஞ்சிட்டு நீ யாரு? நீதான் ராஜா, யுவர் த கிங், யுவர் த பிரீஸ்ட் இல்லையா? இவ்வளவு பெரிய ஒரு பதவியை, இவ்வளவு பெரிய தீர்மானத்தை, இவ்வளவு பெரிய திட்டத்தை உங்க மேல என் மேல வச்சிருக்க இயேசு கிறிஸ்து இந்த பைபிளை உங்க கையில கொடுத்து, இதை படி மகனே மகளே, இதுக்குள்ள உங்களுடைய தீர்மானத்தை, உன்னுடைய சித்தத்தை நான் வைத்திருக்கிறேனே என்று சொல்லும் போது நம்ம போய் ஒரு பிச்சைக்காரன மாதிரி, ஒரு பரதேசிய மாதிரி நிக்கலாமா? சொல்லுங்க, நிப்பீங்களா? இன்னையிலிருந்து நீங்க மாறணும், இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க மாறணும். இல்லைன்னா பைபிளை தூக்குறத விட்டுறணும், பைபிள் எடுக்கிறது விட்டுறணும். நீ பைபிளை எடுத்துட்டீங்கன்னா நீ ராஜாவும் ஆசாரியுமா. இயேசு சொல்றார், என் பிதாவுக்கு முன்னால நான் கொண்டு நிப்பாட்டு, நீ இல்லை, நான் உன்னை கொண்டு நிறுத்த சித்தமா இருக்கிறேன் அப்படின்னா, வேதத்தை நம்ம கையில கொடுத்த தேவன் நம்மை அப்படியாக நான் பார்க்கிறார். நம்ம எல்லாம் அவர் வச்சிருக்க சித்தம் என்ன? நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்க. அல்லேலூயா. ஆமென். அப்போஸ்தலர் 23:11 வாசிங்க. அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று பவுலே, திடன் கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். ஆமென். இப்ப பாருங்க, ஏன் பவுலை பார்த்து ஆண்டவர் சொன்ன திடன் கொள்ங்கிற ஒரு வார்த்தை ஏன் வரணும்? திடன் கொள்ளுங்க ஏன் ஒரு வார்த்தை பவுல் ஆண்டவர் பாருங்க இல்லையா? பவுலுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றது என்ன சொல்றான்னா, இந்த கடல் சேதங்கள் வராமல் இருப்பதற்கு நான் சொன்னபடி நீங்க கேட்டிருந்தீங்கன்னா இந்த சேதம்னா உங்களுக்கு நேர்ந்திருக்காது. புரியுதா? பசங்க வச்சிருக்கீங்களா? நான் சொல்றபடி இந்த துறைமுகத்தை விட்டு போகாதபடி இந்த துறைமுகத்திலே நீங்க இருந்திருந்தீங்கன்னா இந்த கொடுங்காற்றுக்கு அந்த மழைக்கு தப்பிச்சிருப்போமே, இந்த பாடுகள் பத்திரங்கள் உங்களுக்கு நேரிட்டு இருக்காதேன்னு சொல்லி யார் சொல்ற? பவுல் சொல்ற. அப்படின்னா பவுலுக்கு உள்ளத்துல இப்ப என்ன இருக்குது? ஒரு சின்ன பாரம் வந்து, என்ன பாரம்? என்னோடு கூட இருக்கிற இந்த ஜனங்கள் எல்லாம் அழிய போறாங்களே சொல்லி வைப்பாங்க. பாண்டவர் சொல்றாரு, பவுலே திடமில்லப்பா, உனக்கு நியமிச்சத, உனக்கு குறிச்சத நான் நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் கப்பல் என்ன, ஏரோப்ளேன் என்ன, பூமி என்ன, வானம் என்ன, கடல் என்ன, காற்று என்ன, எதுவா என்ன, வியாதி என்ன, பலவீனம் என்ன, சுகவீனம் என்ன, எதுவும் இருந்தால் ராமே சொல்ல மாட்டேன். ஒரு ஆமை சொல்ல மாட்டேன். எதுவா இருந்தால் உனக்கு நியமித்ததை குறித்ததை நிறைவேற்றி முடிக்க அவர் ஓய மாட்டார். அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை, அவர் செய்து முடிக்கிறது. பவுலை பார்த்து சொல்றாரு, பயப்படாத, நீ எங்க போனோம்? நீ எருசலேமில் எனக்கு சாட்சி கொடுத்தது போல ரோமாபுரியில் எனக்கு சாட்சி கொடுக்கணும். அதுதான் உன்னுடைய தீர்மானம், அதுதான் என்னுடைய திட்டம். அதை நிறைவேற்றும் வரைக்கும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. கடல்ல உடஞ்சி போச்சு, கப்பல் உடஞ்சி போச்சு, எல்லாம் கரையில ஓடி போய் சேர்றாங்க. குளிருக்கு கொஞ்சம் விறகு போட்டு எல்லாம் குளிர் காயிறாங்க. எல்லாம் போடுறாங்களே சொல்லி பவுல் என்ன செய்யறான்? ஒரு விறகு எடுத்து அங்க போடுறான். அந்த விறகுக்குள்ள இருந்து சுகமா தூங்கி கொண்டு ஒரு கட்டுவதி அனுப்பிச்சது. என்னையாடா டிஸ்டர்ப் பண்ற? நான் தூங்கிட்டு தானே இருந்தேன், நான் உன்னை அவசரப்படுத்தினேன்னா, உன்னை துன்பப்படுத்தினா? நான் தூங்கிட்டு தானே இருந்தேன், நீ தானே இருந்த. நிறைய பார்த்துருக்கீங்களா? சத்ருவான இப்படிதான் சொல்லாத்துல, நான் சும்மா தானே இருந்தேன், நீ தானே என்ன பிடிச்சிருந்த. சும்மா இருந்தா நான் தூங்கிட்டு இருந்தேன், நீ என்ன பிடிச்சி இருக்கிறதுனால உன்னை கடிச்சேன். என்ன கடிச்ச அந்த விடியன் பாம்பு அவன் கையில கடிக்கிறது தொங்கிட்டு இருக்குது. இந்த தீவாரெல்லாம் பாக்குறாங்க, அவங்க இதுவரைக்கும் என்ன இருக்கு? அந்த பாம்பு கடிச்சா 5 நிமிஷத்துல காலி, அதுக்கு மேல ஜீவன் இருக்காது. அந்த பவுல் செய்யறான், அந்த பாம்பை பிடிச்சி தீயில போட்டுட்டு அவன் சமாதானமா இருக்கான், சுகமா இருக்கிறான். இதுதான் கர்த்தர் நம்மையில வைத்திருக்கிற தீர்மான திட்டம். நமக்கு குறித்ததை அவர் செய்து முடிக்கும் வரைக்கும் அவர் உறங்கவும் மாட்டார், தூங்க மாட்டார். உங்களை காப்பாற்றி வழி நடத்துவதற்கு, உங்களை கொண்டு ரோமாபுரியில சேர்ப்பதற்கு, உங்களை கொண்டு பரலோகத்தில் சேர்க்கும் வரைக்கும் அவர் நம்மை விட்டு விலக மாட்டார். அல்லேலூயா. நம்பிக்கையோடு கர்த்தருடைய சமூகத்தில் இருங்க, கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். எல்லாம் எழுதி நிற்போமா? அல்லேலூயா.